ரூல் யுவர் மைண்ட், மனதை ஆளுங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மனதை ஆளுங்கள், மனதை ஆளுவது எப்படி, மனதை எப்படி எளிய முறையில் ஆள முடியும் என்பதை விளக்கக்கூடிய வீடியோ தாங்க இது. இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா எளிதில் புரியுங்க. மனம் உங்கள் கையில் வந்து நிற்கணுமா, உங்கள் சொன்ன பேச்சை கேட்கணுமா, வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரணுமா, இந்த எளிய 3 விஷயத்தை கேட்பீங்களா, ஃபாலோ பண்ணுவீங்களா? கேட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் மனசு உங்கள் கையில் வந்து ஆடுங்க. நீங்கள் சொல்லும் பேச்சை கேட்டு அதற்கு இணங்க செயல்படுங்க. அந்த 3 விஷயம் கடினமாக இருக்குமா, அந்த 3 விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, கடினமாக இருக்குமா, கவலைப்படாதங்க. எல்லாராலையும் ஈஸியாக செய்யக்கூடிய எளிய கலை தானுங்க அது. அந்த விஷயம் ஒன்றை தொடர்ந்து ஒன்று, ஒன்றை தொடர்ந்து ஒன்று, அடுத்தடுத்து ஒன்றின் விளைவாக ஒன்று வரும். அதனால் ஒன்றை சரியாக செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்து தானாக சரியாக செய்ய அழைத்து செல்லும். அதுவே உங்களை இழுத்து சென்று விடும். ஒன்றை, அதாவது முதல் விஷயத்தை சரியாக செய்ய 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 ஆனந்தம், தன்னம்பிக்கை, உற்சாகம், உத்வேகம், மதிப்பு, மரியாதை எல்லாம் தங்களிடத்திலும், அதாவது உங்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் உயர்வதை கண்கூடாக பார்த்து கேட்டு மகிழ்ச்சி வரும், ஆனந்தம் வரும், ஆர்வம் வரும். மனசுக்குள்ளே உணர்வீங்க, நானாக நானில்லை தாயே, நல்வாழ்வு பெற்றேனே நானே என உங்களை நீங்களே பார்ப்பீங்க, பாராட்டுவீங்க, உற்சாகத்துடன் அடுத்ததை தொடர்வீங்க. இது நிச்சயம் நடக்கும். அனுபவிப்பீங்க, அனுபவிச்சு உணர்வீங்க. அந்த 3 பயிற்சி: உடல் அளவில் உயர்ந்து நில்லுங்கள், மனதளவில் உயர்ந்து நில்லுங்கள், ஒழுக்க அளவில் உயர்ந்து நில்லுங்கள். இந்த 3 பயிற்சி தான். பயிற்சிங்க பயப்படாதங்க, உடற்பயிற்சி எதுவும் கிடையாது. எளிமையான, எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிய கலை தான். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிய கலை தான் இந்த 3 விஷயமும். அதனால் ஒன்றை செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தானாக மற்றதுக்கு தானாக இழுத்து செய்யும். நீங்கள் அனுபவத்தில் உணர்வீங்க, அதனால் ஆனந்தம் அடைவீங்க. முதல் விஷயத்தை சிஸ்டமேட்டிக்காக செஞ்சால் மற்ற 2ம் தானாக வந்துவிடும் என்பதை அனுபவித்து உணர்வீங்க, பூரித்து நிற்பீங்க. இதை அடைய சிறிய முயற்சி மட்டும் செஞ்சால் போதும். உடல் அளவில் உயர்ந்து நின்றால் அது மனதை வழிகாட்டும், வழிநடத்தும். அதன் விளைவு ஒழுக்க நெறிகாட்டும், ஒழுக்க நெறி ஊட்டும். இதனால் 3 நிலையிலும் உயர்ந்து நிற்பீங்க. அப்போது நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சவால்களை சந்திக்க, சமாளிக்க கான்ஃபிடென்ட், எபிலிட்டி, நிதானம், துணிச்சல், வீரமிகுந்த வாழ்க்கை பாதையில் பீடுநடையோடு வெற்றி நடை போடுவீங்க. நாம் நம் பயிற்சிக்கு செல்வோம், நமது முயற்சிக்கு செல்வோம். 1. உடல் அளவில் உயர்ந்து நில்லுங்கள். இது இரு பொருள்படும். உடலை உயர்த்தி நிமிர்த்தி நில்லுங்கள். 2வது, உடல் ஆளுமையை உயர்த்தி கொள்ளுங்கள். கடின முயற்சி இல்லாமல், விரைப்போடு இல்லாமல். 1. உங்கள் உடலை உயர்த்துங்கள், மார்பை சற்று விரியுங்கள், மார்பை சற்று முன் தூக்கி நில்லுங்கள், உடலை நிமிர்த்துங்கள், நேர்கொண்ட பார்வை பாருங்கள், சீரான நடை, நேரான நடை போடுங்கள். அவ்வளவுதான். உடலை உயர்த்துவதன் மூலம் எண்ணம், மனம் உயரும். மார்பை விரித்து நின்றால் நுரையீரல், இதயம் நன்கு வேலை செய்யும். நுரையீரல் நன்கு விரிந்து சுருங்கி ஆக்சிஜனுடைய அளவு ரத்தத்தில் கலந்து அனைத்து உள்ளுறுப்புகளுக்கும் சென்று புத்துணர்ச்சி, உற்சாகத்தை கொடுத்து செயல்படுத்தும். சோர்வு எளிதில் ஏற்படாது. அதனால் நமது ஆற்றல் அதிகரிக்கும். மார்பை முன்தூக்கி நிற்பதால் துணிவு வரும், எதையும் செய்ய முடியும் என்ற கான்ஃபிடென்ட், எபிலிட்டி வரும். உடலை நேராக்குவதன் மூலம் உடல் எடை பேலன்ஸாக மாறும். உங்களது உடல் எடை உங்களை அழுத்தாது. ரோட்டில் நடப்பது, காற்றில் நடப்பது போன்ற ஒரு சுகம் வரும். நேர்கொண்ட பார்வையினால் உங்களது உள்ளத்தின் அழகை உயர்த்தும். அது மற்றவர்களுக்கு உணர்த்தும். உங்கள் மீது மற்றவர்களுடைய நன்மதிப்பு விழுவதை உணர்வீர்கள். அதனால உங்கள் மீது உங்களுக்கே நன்மதிப்பும் மரியாதையும் வரும், ஆனந்தமும் வரும். உங்களது ஆனந்தம் மற்றவர்களையும் ஈர்க்கும். நேரான நடை, சீரான நடை சிறப்பான பெயரை வழங்க காத்திருக்கின்றது. நடிகர் திலகத்தினுடைய நடை அழகை பார்த்து சிறப்பாக பெருமையாக பேசியிருப்பதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். எங்களது ஊரில் ஒருவனுடைய நடையை சிவாஜி கணேசன் நடையோடு ஒப்பிட்டு பார்த்து பேசி பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். உங்களது நடையையும் மற்றவர்கள் எடை போடுவார்கள். உங்கள் நடையின் மூலம் மற்றவர்கள் மன மேடையில் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டுமானால் மகிழ்ந்து நடங்கள், மனதை கவருங்கள். கோணல் மாணலாக நடக்காதீர்கள், வளைந்து நெளிந்து நடக்காதீர்கள், காலை அழுத்தமாக தூக்கி வைத்து நடக்காதீர்கள், காலை இழுத்து இழுத்து நடக்காதீர்கள், சோகமாக நடந்து சோர்வை காட்டாதீர்கள். மகிழ்ந்து நடந்து மனதை கவருங்கள். கம்பீர நடை கான்ஃபிடென்ட்டை உருவாக்கும். மகிழ்ந்த நடை மனதை கவரும். மேற்கூறிய உடல் அளவில் உயர்ந்து நிற்பவருடைய சிறப்பை உணர, கூனி குறுகி நிற்பவருடைய மனநிலையோடு நிமிர்ந்து நிற்பவருடைய மனநிலையை ஒப்பீடு செய்து பார்த்தோமே ஆனால் நமக்கு எது தேவை, எது தேவையில்லை, எதை சேர்க்க வேண்டும், எதை நீக்க வேண்டும் என்பதை உணர்த்தும். அதனுடைய சிறப்பை காட்டும், சிறப்பை ஊட்டும், சிறப்பை கூட்டும். அதனால் நிமிர்ந்து நிற்பவருடைய உடலுடைய தோற்றத்தை பார்த்தோமே ஆனால் வயதானவராக இருந்தாலும் கூட அந்த முதுமையை குறைத்து இளமையாக காணப்படுவர். ஆனால் கூனி குறுகி நிற்பவர் இளமையாக இருந்தாலும் கூட அந்த இளமையை போக்கி முதுமையை கூட்டி காட்டும். அதனால் நிமிர்ந்து நிற்பவருடைய உடலை நீங்கள் பார்க்கும்போது உற்சாகத்தோடு இருப்பர்.
ஆனால் கூனி குறுகி இருப்பவருடைய உடலை பார்க்கும்போது உற்சாகம் இன்றி சோம்பல் காட்டுவர். நிமிர்ந்து நிற்பவருடைய ஆற்றல் அதிகரிக்கும். ஆனால் கூனி குறுகி நிற்பவருடைய ஆற்றலோ இருக்கும் ஆற்றலை இழந்து நிற்பர். நிமிர்ந்து நிற்பவருடைய சொல் செயல் அதனுடைய துணிந்து செயல்படும் விதம் ஆனந்தத்தோடு செயல்படுவர். ஆனால் கூனி குறுகி நிற்பவருடைய பேச்சில் சொல்லில் செயலில் பயத்தை காட்டி பயந்து முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு நிற்பர். நிமிர்ந்து நிற்பவருடைய பார்வை நேர்கொண்ட பார்வையாக பார்வையில் தெளிவும் நிதானமும் இருப்பதால் முழுமையாக புரிவர், சிறப்பாக செயல்படுவர். கூனி குறுகி இருப்பவருடைய பார்வை குனிந்து நடப்பதாலும் குறுகி இருப்பதாலும் பார்வையில் தெளிவு இன்மையின்றி குழம்பி செயலை சிதைத்து விடுவர். நிமிர்ந்து நிற்பவருடைய உடல் உறுப்புகள் உற்சாகத்தில் இருக்கும். அவர்களுக்கு தசை இறுக்கம் இருக்காது, மன இறுக்கம் இருக்காது. இதனால் மனம் ஆனந்த நிலையில் இருக்கும். அதனால் உடலுடைய உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் ஆனந்தமாக இருப்பர். நோய் எதிர்ப்பு திறன் அதிகரித்து இருப்பர், செயல்படுவர். ஆனால் கூனி குறுகி நிற்பவருடைய உடல் உறுப்புகள் உற்சாகம் இழந்து சோர்ந்து செயல்படும் திறன் இழந்து நிற்கும். கூனி குறுகிய செயல்களால் மன சோர்வுற்று இதயம் நுரையீரல் செயல்பாடுகள் திறன் குறைந்து மன இறுக்கம், மன அழுத்தம், மன மகிழ்ச்சியின்மை, தசைப்பிடிப்பு, இரத்த ஓட்டம் இன்மை, நோய்கள் எளிதில் தொற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை. அதனால் அவங்களுடைய வாழ்க்கை துன்பமே இன்பம் இல்லை என்ற நிலை ஏற்படும். உடலை நிமிர்ந்து நிற்பவருடைய வாழ்க்கையை வாழ ஆசையோடு இருப்பர். இளமையோடு இருப்பது போல் உணர்வு வரும். இளைஞனாகவே இருப்பர். ஆனால் கூனி குறுகி நிற்பவருடைய வாழ்க்கையில் விருப்பம் இன்றி துன்ப நிலையிலிருந்து உலக வாழ்க்கையை வெறுத்து நொந்து சாவை விரைந்து வர வேண்டும் என்று எண்ணி நொந்து இருப்பர். உடல் அளவில் உயர்ந்து நிற்பவருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உபயோகமாக பயனுள்ளதாக இருப்பர். ஆனால் கூனி குறுகி நிற்பவர் மற்றவர்களுக்கு பாரமாக இருப்பர். உடல் அளவில் நிமிர்ந்து நிற்பவருடைய வாழ்க்கையை விரும்பி வாழ்வர். ஆனால் கூனி குறுகி நிற்பவருடைய வாழ்க்கையை முடிக்க எண்ணி துன்பப்படுவர். வாழ்வே அவர்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்கும். அதனால் உடல் அளவில் உயர்ந்து நின்றால் இது மனதில் உங்களது அழகான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். இன்னும் மனதளவில் உயர்ந்து நில்லுங்கள். அதற்கு போவோம். இந்த 3 விஷயமும் இயற்கை இறை சார்ந்தது. இதை செய்யும் போது இயற்கையும் இறையும் நம்முடன் ஏய்ந்து செயல்படும். அதனால அது நம்மளை பாதுகாத்து பயமற்ற ஆனந்தத்தை அளிப்பதை உணர்வீங்க. நம் வாழ்நாளில் சிறந்த எடுத்துக்காட்டாக சாட்சியாக பெரிய பதவி அதிகாரம் எல்லாவற்றையும் கொண்டுள்ள மந்திரிமார்களை துணிந்து நிமிர்வோடு எல்லாருக்கும் பதில் கொடுத்து கொண்டிருக்கின்ற அண்ணாமலையை உணரலாம். அண்ணாமலை தோற்றத்தில் நிமிர்வு உயர்ந்து நிற்கின்றார். மனதளவில் உயர்ந்து தெளிவோடு இருக்கின்றார். ஒழுக்க நெறியில் உயர்ந்து நிற்பதால் அவரை அரசு, அசுர பதவி, பவர் இவைகளால் ஒன்றும் செய்ய முடியாத நிலைக்கு இறை துணை நிற்பதை, இயற்கை துணை நிற்பதை உணரலாம். இங்கு அரசியலை பார்க்காதங்க. அவர் உடல் அளவில் உயர்ந்து நிற்கின்றார், மனதளவில் உயர்ந்து நிற்கின்றார், ஒழுக்க நிலையில் உயர்ந்து நிற்கின்றார். இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கொண்டு பயிற்சிக்கு செல்வோம். மனதளவில் உயர்ந்து நில்லுங்கள். எப்பொழுதும் எண்ணங்களில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருங்க என்ற ஸ்லோகத்தை தாரக மந்திரமாக வச்சுக்கொள்ளுங்க. எப்போதும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாகவே சிந்தியுங்க. ஃபர்ஸ்ட் தாட் மஸ்ட் பி பெஸ்ட் தாட். இரண்டாம் தர சிந்தனையை மூளையில் நிரப்பாதுங்க. சிறியவற்றை சிந்திப்பது சுலபம்தான், அதுபோல் பெரியவற்றை சிந்திப்பதும் சுலபமே. எப்படின்னா விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் உங்கள் எண்ணங்களின் விளைவாகவே உருவாகி இருக்கீங்க என்பதை மறக்காதுங்க. சுவாமி விவேகானந்தர் கூறியிருக்கிறார், நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆகிறீங்க. எண்ணம் போலவே வாழ்க்கை என்ற பழமொழியை மறக்காதுங்க. ஒருவன் ஆழமாக எதை சிந்திக்கிறானோ அதுவாகவே ஆகிறாங்க. அதனால உங்களது அழுத்தமான எண்ணங்களின் அளவுக்கே நீங்க பெரிதாகவோ சிறப்பானவர்களாகவோ வெற்றி பெற்றவர்களாகவோ ஆகிறீங்க. சிம்பிளா சொன்னா வயிறை குறைக்கணும்னாலும் வாழ்க்கை சிறக்கணும்னாலும் வைராக்கியம் முக்கியம். அழுத்தமான ஆணித்தரமான எண்ணங்கள் முக்கியம். ஆகவே பெரியதையே நினையுங்கள். மனதளவில் உயர்ந்து நில்லுங்கள். உங்களது கார், பைக் போன்ற வாகனங்களுக்கு குப்பைகளை எரிபொருளாக நிரப்பிக்கொண்டு புறப்பட மாட்டீங்க. அதுபோல உங்க மனசுல அச்சம், பயம், கோபம், வெறுப்பு, பொறாமை, குற்ற உணர்வு ஆகியவற்றை நிரப்பிக்கொண்டு மனசை செயல்படுத்த விடாதுங்க. செயல்படுத்தக்கூடாது. சிறிய எண்ணங்கள் உங்களை சிறுமைப்படுத்தும். நிகழ்கால சிக்கலில் சிக்கி நின்று விடாதுங்க. உங்களுடைய நிகழ்காலத்தினுடைய நிலை எவ்வளவு தாழ்ந்து முக்கியமற்றதாக இருந்தாலும் உங்களதுடைய எதிர்காலத்தை பற்றி பெரிதாக சிந்தியுங்க. ஆக்கப்பூர்வமாக சிந்தியுங்கள். நிர்வாகத்தில் வேலை கேட்டு வரக்கூடிய
பெரும்பாலான மனுக்கள் குறைந்த சம்பளத்தில் இருக்கக்கூடிய வேலைக்கு தான் வருகிறது. சிலர் மட்டும்தான் உயர்ந்த சம்பளம் இருக்கக்கூடிய வேலைக்கு மனுக்கள் போடுறாங்க. மிக மிக உயர்ந்த சம்பள வேலைக்கு மனுக்கள் செய்கிறவங்க இல்லைன்னே சொல்லலாம். எவருமே பெரிதாக சிந்திப்பதில்லை. கூட்டத்தில் உயர்ந்து நிற்க வேண்டுமானால், உங்களை மற்றவர்கள் நிமிர்ந்து நோக்க வேண்டுமானால் மனதளவில் உயர்ந்து நில்லுங்கள். சாதனைகளுக்கு உங்கள் எண்ணம் தான் எரிபொருள். நான் எப்படி இன்னும் சிறப்படைய முடியும் என்று சிந்தித்து செயல்படுத்துங்க. நான் எப்படி இன்னும் அதிகமாக செய்ய முடியும் என்று சிந்தித்து செய்யுங்க. இந்த இரண்டும் மதிப்பையும் திறமையையும் அதிகரிக்கும். கற்றுக்கொண்டு புதிய தகவல்களை சேகரியுங்கள். பொருட்கள் இல்லாமல் எதையும் கட்ட முடியாது. ஆகவே கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டதை வைத்து பெரிதாக சிந்தியுங்கள். அப்போதுதான் மனதளவில் உயர்ந்து நிற்க முடியும். பிரமிக்கத்தக்க மாற்றம் உங்கள் கண்ணோட்டத்தில் ஏற்பட்டு விட்டதை உணர்வீர்கள். இது உங்களை மற்றவர்களின் பாராட்டுதலுக்கு இலக்காக்கும். உண்மையில் ஒழுக்கத்தில் உயர்ந்து நில்லுங்கள். ஒழுக்கத்தில் உயர்ந்து நிற்க வேண்டுமா? ஆன்மீகத்தில் உயர்ந்து நில்லுங்கள். ஆம், ஆன்மீகத்தில் உயர்ந்து நிற்பவர்களிடம் உறுதி இருக்கும், அமைதி இருக்கும். மற்றவர்களுடைய மதிப்பீட்டில் உயர்ந்து இருப்பீங்க. ஒழுக்கத்தில் ஆன்மீக அளவில் உயர்ந்து இல்லாத எவரும் மற்றவர்களுடைய மதிப்பீட்டில், ஏன் தங்களுடைய மனசாட்சியின்படி கூட உயர்ந்து நிற்க முடியாது. ஆன்மீக அளவில் உயர்ந்து நிற்கும் போது அது உங்களை உயர்த்துவதோடு அமைதியினை, உறுதியினை உங்களுக்கு அளிக்கிறது. எல்லாவற்றிலும் பாதிக்கப்படாத ஆனந்த நிலையில், சமநிலையில் இருப்பீர்கள். அன்று அலர்ந்த செந்தாமரை போல் இருப்பீர்கள். ஆம், வெற்றி தோல்வி உங்களை பாதிக்காது. நீங்கள் எப்போதும் வெற்றி நிலையில் இருப்பீர்கள். வெற்றியையே பெறுவீர்கள். அதனால் ஆன்மீகத்திலும் உயர்ந்து நில்லுங்கள்.